ஒரு பசுமையான காட்டுல வேலன் மற்றும் வள்ளி என்ற ரெண்டு அன்பான குருவிகள் தன்னோட சின்ன குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க. வேலனும் வள்ளியும் ரொம்ப ஏழையா இருந்ததுனால அவங்க தங்குறதுக்கு நல்ல கூடு கூட இல்ல. அதனால ஒவ்வொரு மழை காலத்திலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் வள்ளி சோகமா, வேலா, ஒவ்வொரு மழை காலமும் நம்ம இப்படியே கஷ்டப்பட முடியாது. நம்ம குழந்தைங்களும் இப்போ வளர்ந்துட்டாங்க. அடுத்த மழைக்காலம் வரதுக்குள்ள எப்படியாவது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு வேலன், வள்ளி, கண்டிப்பா நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு நாள் வரும். கண்டிப்பா நம்மளோட கனவு வீட்டை கட்டுவோம், நீ கவலைப்படாத. அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து இருவரும் இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற பறவைகள் ஓய்வு எடுத்த நேரத்தில் கூட இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கடுமையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு பெரிய பழைய மரத்துல இரண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் பரம்பரை பணக்காரங்களா இருந்ததால ரொம்ப கர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க. ஏழையா இருக்க பறவைங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. யாருக்கும் உதவியும் செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் வேலனும் வள்ளியும் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துச்சு. வேலன் உடனே வள்ளி கிட்ட வந்து, வள்ளி, ஒரு வழியா நம்ம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் இப்போ வீடு கட்ட போதுமானது. நம்ம வீடு கட்டும் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் வள்ளியும் குழந்தைகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை ரொம்ப பொறுப்பா வீடு கட்ட செலவும் பண்ணாங்க. சொந்த வீடு கட்டுறது அவங்களோட ரொம்ப நாள் கனவு அப்படிங்கறதால ரொம்ப அழகான பெரிய வீடா கட்டுனாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துக்கு மரத்துல இருக்க காகங்கள் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இப்படி பேசினாங்க. ஏழை குருவிகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வீடா? இத பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது. இதை எப்படியாவது காலி பண்ணணும், இல்லனா எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராது அப்படின்னு சொல்லுச்சு. வேலனும் வள்ளியும் ஒரு வழியா மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடியே வீடும் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வீடு மற்ற பறவைகளின் கூடுகளை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு நாள் வேலனும் வள்ளியும் உணவு தேடி போய் இருந்தாங்க. குழந்தைங்களும் ஆத்தங்கரையில விளையாடிட்டு இருந்தாங்க. அதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச காகங்கள் வள்ளி வீட்டுக்கு போய் வீட்டின் அடிப்பகுதியை தாங்கி வைத்திருந்த ஒரு முக்கியமான கயிற்றை கழட்டி விட்டுட்டாங்க. இப்ப காற்று அடிச்சா இந்த வீடு தானா கீழே விழும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மீண்டும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வானம் கருமையாக மாறி காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. அப்புறம் மெதுவா மழை பெய்ய தொடங்கிருச்சு. காகங்கள் வள்ளியோட வீடு விழப்போறத பார்க்க ஜன்னல்ல இருந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே வேலன் மற்றும் வள்ளியோட புது வீடு பலமா ஆடி கீழே சரிந்து விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல வேலனும் வள்ளியும் திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த அவங்களுக்கு தன்னோட கனவு வீடு உடைஞ்சு கிடக்கிறத பார்த்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. வள்ளி அழுதுகிட்டே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இனிமே நம்ம என்ன செய்வோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. வேலன் குருவி தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு, வீடு போயிருச்சு, ஆனா நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கும், அதுவே பெரிய விஷயம். வீடு விழும்போது நாமும் விழுந்து இருந்தா பெரிய ஆபத்தா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துச்சு. இப்படி வள்ளியும் வேலன் குடும்பமும் அழுவுறத பார்த்து காகங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வீட்டை கட்டிட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க, நல்லா அழட்டும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா காட்டுல மழை நீக்கவே இல்ல. கடந்த வருஷங்களை விட இந்த முறை ரொம்ப அதிகமான காற்றும் மழையும் அடிச்சுட்டே இருந்துச்சு. இத புரிஞ்சுகிட்ட வேலன் இப்படி சொல்லுச்சு, இங்க இருந்த ஆபத்து, மலை மேல இருக்க உன் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவசரமா மலை மேல இருக்க வள்ளியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இரவு காட்டுல மிகப்பெரிய புயல் வீசுச்சு. பல பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட விழுந்துச்சு. காகங்கள் தன்னோட வீட்டுல பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய காத்து வீசினதுல அந்த பழைய மரக்கிளை உடைஞ்சி காகங்களோட வீடு கீழே விழுந்து தண்ணியோட அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா உடைஞ்ச வீட்டுல இருந்து ஒரு காகம் மட்டும்தான் வெளியே வந்துச்சு. மற்றொரு காகம் இறந்து தண்ணியோடவே போயிருச்சு. அப்போ தான் அது தன்னுடைய தவறை உணர்ந்தது. நாம அந்த குருவி வீட்டை பார்த்து பொறாமைப்பட்டதால் தான் இப்படி ஆச்சு என்று கதறி அழுதுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை ஒரு வழியா நின்னுச்சு. வேலனும் வள்ளியும் மறுபடியும் தைரியமா உழைச்சு புதிய வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. பொறாமை பிறரை காயப்படுத்த முயலும், ஆனால் இறுதியில் அது நமக்கே துன்பத்தை தரும். உழைப்பும் நல்ல மனமும் எப்போதும் வெற்றி பெறும்.